இங்கே ஒரு கோடீஸ்வரருக்கு பசிக்கிறதுனால ரோட்டு கடையில் உள்ள பன்னை வாங்கி சாப்பிட்றாங்க. அதை சாப்பிட்டதுமே அவருக்கு சின்ன வயசுல தொலைஞ்சு அவங்க பொண்ணு செஞ்ச சாப்பாடு மாதிரியே இருக்கு. உடனே அவர் அசிஸ்டண்ட்டை எந்த கடையில் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அங்கே போயிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு பார்த்தா அந்த கடையில் வேலை செய்கிற பொண்ணை பார்த்ததும் அவர் பொண்ணு ஞாபகம் வருது. அதனால சாப்பிடாம அந்த கடையிலேருந்து கிளம்பிடுறாரு. உடனே அவர் அசிஸ்டண்ட் அந்த பொண்ணோட முடியை டேபிள்லேருந்து எடுத்துட்டு வந்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட் வேணும்னு சொல்லி கேட்குறாரு. ஆக்சுவலாக ஹீரோயின் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அந்த ஏரியா கேங்ஸ்டராக இருப்பா. அவள் பாய் ஃப்ரெண்டு படிப்பு செலவுக்காக தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கா. அவள் பாய் ஃப்ரெண்டுக்குமே நல்ல கம்பெனியில் வேலை கிடைச்சிருது. அவனுக்கும் ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு டைமண்ட் ரிங்கையும் வாங்கி வச்சிருப்பா. இன்னொரு பக்கம் அந்த பணக்கார ஹீரோனுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு அங்கே கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அவனுக்கு மேனேஜர் போஸ்டிங்கும் போட்டு கொடுக்குறாரு. அப்போ ஹீரோயின் அவளுடைய லவ்வருக்கு புதுசாக ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பான். ஆனால் அவன் ஹீரோயின் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போடாமல் அவளுடைய ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருவான். இப்போ ஹீரோயினுக்கு அவள் கஷ்டப்பட்டு வாங்கின ரிங்கு கொடுக்க அவளுடைய மாமியார் இதெல்லாம் சீப்பானதுன்னு சொல்லி டஸ்ட்பினில் போடுறாங்க. இப்போ அவள் பாய் ஃப்ரெண்டுமே கம்பெனி மீட்டிங் கிளம்பிட்டாரு. அங்கே மைக்கில் எல்லாரும் முன்னாடியும் அவர் சக்ஸஸுக்கு பொண்ணு தான் காரணம்னு அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை அவருடைய ஃப்ரெண்டு தான் சொல்லி வேற பொண்ணை இன்ட்ரோ பண்ணுறாரு. அதை பார்த்து அந்த பணக்காரமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுச்சு. அந்த நேரமே டிஎன்ஏ ரிப்போர்ட் வருது. அதில் நம்ம ஹீரோயின் தான் அந்த பணக்காரரோட பொண்ணுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுது. இப்போ ஹீரோயினுமே நான் உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்ல அவனோட பாய் ஃப்ரெண்டுமே கணக்கு போட்டு சொல்லி நீ எவ்வளோ பண்ண காசை திரும்பி அனுப்பிடுறேன் கேலியாக பேசுகிறான். அதை கேட்டால் அவங்க அப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்து எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லி அந்த பையனை வேலையை விட்டு தூக்குறாரு.